அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் அப்பாவை நோக்கி பார்த்தவர்களா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த 4வது நாள்ல நாம் அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஆமென். அப்படியே கரங்களை வைத்து சொல்லமா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி, ஓ யார் கைவிட்டாலும் பேக்கப் வாய்ஸ் ஏமே, நன்றி நன்றி இடைவிடா நன்றி. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஏமே, ஓ ஷதரபரபரதர கரபலா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் ஹல்லேலூயா உமக்கு தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே. எல்லாரும் ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என்னை கண்டீரே அப்பா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி, சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி எஸ் டாடி உமக்குத்தானே அப்பா, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி அப்பா. பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேடி என்னை தேடி வந்தீரே நன்றி ஐயா, ஓ தெரிந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, ஓஹோ இடைவிடா நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே அப்பா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்குத்தானே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே தேவனுடைய பிரசன்னம் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்பா. இந்த 4வது நாள்ல எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, உமக்கு மாத்திரம் எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்பா, எஸ் டாடி அப்பா, உம்முடைய சமூகத்துல தேவன் எத்தனை பேர் வாழ்க்கையில சொல்ல முடியும், நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி டாடி, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி. ஓ ஷதரபரதர தேவனுடைய பிரசன்னம் தேவன்
உமக்கு தானே, உமக்கு தானே, உமக்கு தானே, உமக்கு தானேன்னு சொல்றவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து, அப்பா உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவான் 15:16 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அந்த தகப்பன் நம்மளோடு கூடவே இருக்கிறாரு. அந்த உள்ள நம்மளை தேடி வந்த தகப்பனை, நம்மளை நேசித்த தகப்பனை, அப்பா உமக்கு நாங்கள் இடைவிடாமல் நன்றி பலிகளை செலுத்துகிறோம்னு சொல்றவங்க, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்க 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 ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி என்பதே இல்லை. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில கலக்கம் என்பதே இல்லை. உங்களுக்கு இன்றைக்கு 4வது நாளில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக, ஒரு பெரிய அதிசயத்தை செய்வாராக. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. விட்டு கொடுத்து ஆராதிக்க பார்க்கலாம். இந்த நேரத்தை நான் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இருக்கிற இடத்துல இருக்கிற நேரத்தில் நீங்க மாத்திரம் அப்பாவை பார்த்து ஆராதிக்க பார்க்கலாம். உமக்கு தானே எத்தனை பேரு சொல்ல முடியும்? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. அவர் மாத்திரம் தேடி வராம இருந்திருந்தா, அவர் மாத்திரம் நம்ம மத்தியில கடந்து வராம இருந்திருந்தா, எனக்காக நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா என்றைக்கோ என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம், என்றைக்கே என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கோம், என்றைக்கே எல்லாமே ஒன்றுமில்லாம சூழ்நிலையாக போயிருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை ஒரு கருப்போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் கீழே மறைத்து வைத்து பாதுகாக்கிறது போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் வந்து எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியில், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில், எத்தனையோ போராட்டத்துக்கு நடுவில் நீங்கள் என்றைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய உங்களோட வாழ்க்கையில இந்த வருஷத்தின் கடைசியை எத்தனையோ பேர் பார்க்க முடியாம போயிட்டு இருக்கு. ஆனா தேவன் இன்றைக்கு இந்த 10 மாதங்கள் முடிந்து இந்த ஜெப நாட்கள்ல நம்மளோடு கூட கனெக்டா பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மளோடு இணைந்து இன்னும் நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அப்பா ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? அப்பா ஹalleluya ஹalleluya. எஸ் டாடி, எங்கள் வாழ்க்கையில் எங்களை தேடி வந்த நல்ல தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாராவது நன்றி உள்ளவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாராவது நன்றி உள்ளவங்க யாராவது இருக்கிறீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எஸ் டாடி, எங்களை தேடி வந்த எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்தில் உங்கள் சத்தம் உயரட்டும் பார்க்கலாம். உங்களுடைய ஆராதனையுடைய சத்தம் உயரட்டுமே. அவரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை தேடி வந்த தெய்வம், எங்களை தேடி வந்தவர். தாவீது சொல்லுகிறார், பிரமிக்கத்தக்க விதமாக எங்களை உருவாக்கினார். இயேசு இருந்தா வாழ்க்கையில ஜாலி, இல்லைன்னா என் வாழ்க்கை என்னைக்கோ காலியாயிருக்கும், என்னைக்கோ காலியா போயிருக்கிற, ஒன்னுத்துக்கும் பயன்படாதுன்னு தூக்கி போட்டிருப்பாங்க. அவர் வந்தனால தான் ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. அவருடைய இரக்கத்தை மட்டும்தான் நம்பி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. கிருபைக்குள்ளாராக இன்றைக்கு எங்களை தாழ்த்துங்க ஆண்டவரே. மகிமைக்குள்ளாராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களை நடத்துவீராக. இந்த பரமனின் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறது, தேவனுடைய வழி நடத்துதல் கடந்து வருகிறது, தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாக எங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. ஆண்டவரே, தாழ்த்து பெருமையாக்கி ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த தொடர் ஜெபத்தில் பரமனின் பாதத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறதான உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறதான விசேஷமாக நேரத்தை ஒதுக்கி அவரோடு இணைந்து இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க போகிறோம், பெரிய விடுதலையை நாம் பார்க்க போகிறோம், பெரிதான மகிழ்ச்சியை பார்க்க போகிறோம். தேசத்தில் நம்ம குடும்பத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். ஜெபத்தினால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஜெபத்தினால நாம் இந்த இடத்தை, நம்மளுடைய காரியத்தை, நம்ம குடும்பத்தை, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் போது செபிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது என்று சொன்னால், நாமும் செபிக்கும் போது நம்மளோடு இருக்கிற இடங்கள், நம்மளால் முடியாத காரியங்கள், நம்ம நிறைய கட்டி வைத்திருக்கிற கட்டிடங்கள், கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் தேவன் அசைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோவை பிடிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். நம்ம துதிக்க 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 துதி எடுத்தா ஓடுவான். கொஞ்சம் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் மாம்சமோ, கொஞ்சம் சுயமோ, கொஞ்சம் காரியமோ எதுவோ வந்துடுச்சு அப்படின்னா வர வேண்டியவன் வந்துடுவான், போக வேண்டியவர் போயிடுவார். ஆனால் நம்ம துதிக்கும் போது எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நமக்கு விரோதமாக நிற்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, துதிக்கிற இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன். இவர்கள் முறுமுறுத்து கொண்டா, குறை பேசிட்டு கொண்டா, எதை கொண்டு? துதிக்கிறத கொண்டே ஜெயிக்கிற கூட்டமாக, துதியின் வீரர்களாக, துதியினால சாதிக்கிறவர்களாக, தேவனுடைய வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறவர்களாக நம்ம மாற போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாடலாமா? ஆமென். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். கொஞ்சம் டெம்போ ஏத்திக்கலாம். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஓகே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி பிடிப்போம், மகிழ்ந்து பாட்டம் போட்டுங்க. எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சத்தம் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சத்தம் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையா கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையா கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், கொஞ்சம் வாலிம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். கொஞ்சம் உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் சொல்லுங்களேன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன்
மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் நல்ல கரங்களை தட்டி பாடி துதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வருவதாக, ஒரு பெரிய காரியம் நடப்பதாக. எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஓஹோ ஒரு முறைத்தால் திரும்பி வருவான். சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. நான் துதிக்க துதிக்க சாத்தான் இருக்கிற இடம் தெரியாம என் குடும்பத்தை விட்டு, என் சூழ்நிலையை விட்டு, என்னுடைய வாழ்க்கையை விட்டு, என்னுடைய வேலையை விட்டு, என்னுடைய பொருளாதாரத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஓடியே போயிடுவான். எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஏமே ஒரு முறைத்தால் திரும்பி வருவான். வாயிலே வாயிலே எக்காலம், கையிலே திருவசனம். வாயிலே சொல்லுங்களேன். கையிலே திருவசனம். ஜெயத்தை எடுப்போம் சுயத்தை உடைத்து, ஜெயத்தை எடுப்போம் கையதடி துதித்து பாடி எரிகோ பிடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி மதிலை இடிப்போம். விசுவாசமா சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்கட்டும். பார்க்கலாம். அது எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஓ ராஜா ரஷதரா திரும்பி ஏமே. அது எடுத்தால் சாத்தான் ஓடுவான், எத்தனை பேர் சொல்ல முடியும்? திரும்பி வருவான். துதித்து பாடி துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஆமென். துதித்து பாடி ஓ மதிலை ஏசப்பா. இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், இது எடுத்தால் சாத்தான் ஓடுவான். விசுவாசமா சொல்லுங்களேன். ஒரு முறைத்தால் திரும்பி வருவான், ஆமென். இது எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நல்லா கையை தட்டி உற்சாகமாக. திரும்பி வருவான். சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, தேவன் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள். சொல்லு. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. ரோல் ரோல் ரோல். சவாலே சவாலே சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே நாங்க. சவால் விடுவோம் சவாலே சவால் 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 சவாலே நாங்கள் பவுல போல சவால் விடுவோம். சவாலே கையை தட்டி சத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, தேவன். தேவனை போல் வீரர்கள் கையை தட்டி நல்லா உற்சாகமாக. சந்ததி ஓ சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. ஏ பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதளத்தை சுற்றி சுற்றி சுகந்தரிப்போமே. ஜெயம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாதளத்தை சுற்றி சுற்றி ஜெயம் எடுப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. சொல்லுங்களேன். எழுப்புதலின் நேரமல்லோ. எல்லாரும் சபையார் எல்லாம் சேர்ந்து, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா சொல்லுவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு யோசுவாவை போல எழுமி நின்று தேவன் வார்த்தையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஓ நாம் செபிக்க செபிக்க ஓ அலங்கங்கள் உடைய போகிறது. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாமே ஓ தகர்க்கப்படுவதாக. எல்லா விதமான கட்டுகள் மறையட்டும், அந்தகார வல்லமைகள் ஓ கடந்து போகட்டும், உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நரசனேர இயேசுவின் நாமத்தினால அப்படியே பெற்று
பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லா விடுதலையும் எல்லா காரியமும் துதிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் ஒரு பலனாக ஒரு பெரிய தைரியமாக தேவன் இன்றைக்கு கொடுப்பார்கள். ஆமென். நம்முடைய காலமல்லோ. எஸ் டாடி. நேரமல்லோ, நம்முடைய காலமல்லோ. ரோல் கொடுங்க பார்க்கலாம். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆடி பாடி துதிக்க போகுது. கிதியோனின் வைராக்கியம் இருந்தா நீ சீறி வரும். ஓ, கிதியோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும். சிங்கத்தையும் கிழிக்கலாம். நீ பட்டணமும் கிடைக்குமே, பலவானின் மரணமும் கிடக்குமே. பட்டணமும் கிடக்குமே. பலவான் மரணமும் கிடக்குமே. ஒரு கழுதை மைனையின் பச்சை காடு எலும்பு, எதிரையும் அடித்து நோக்கி இரும்பு. கழுதையின் பச்சை காடு எலும்பு, எதிரியை அடித்து நோக்கும் இரும்பு. எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு. 5 கல்லு கையில. சொல்லுங்க கொஞ்சம். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஆராதிக்க தேவன் என்னுடைய கையில பலத்தை கொடுக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அபிஷேகம் வருகிறது, ஒரு பெரிய விடுதலை வருகிறது. 5 கல்லு கையில, பையில அதிசயம் தான் நடக்க போகுது. எனக்கு ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான். பையில அதிசயம் தான் நடக்க போகுது. சொல்லுங்க சொல்லுங்களேன். எனக்கு ஆடி பாடி துதிக்க போகுது. கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல ஜோர கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமால கூடாது எதுப்பா? அவரால் கூடும் அப்படின்னா, அவரை நம்புற என்னாலையும் கூடும்னு சொல்றீங்க அப்படின்னா கையை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பாவால முடியும் அப்படின்னா என்னாலையும் முடியும். அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்னா அதை நம்புற என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும், எல்லாமே கூடும், எல்லாமே முடியும், எல்லாமே சாத்தியமாகும். அசாத்தியத்தை கூட சாத்தியமாக்குறவ நம்மளுடைய அன்பு தகப்பன் நம்மளோடு கூடவே இருக்கிறா. ஏனென்றால் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவ, அண்ட சராசரங்கள் பேர் சொல்லி அழைத்தவ, நாம் எதிர்பார்க்காத காரியத்தெல்லாம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறவ. உன் பந்தியை சுற்றிலும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்களா? அவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க இல்லை, என்னால் ஜெயிக்க முடியல. உங்களால் முடியாதுதான், ஆனால் அப்பாவால் முடியும். ஏனென்றா நம்மளுடைய வாயில துதி என்கிற ஆயுதத்தை வைத்து இருக்கிறார். அந்த துதிக்க 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 அந்த ஆயுதம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நம்ம சும்மா இருந்தாலும் அந்த ஆயுதம் போய் போரிட்டு இருக்கு, அந்த ஆயுதம் போயிட்டு நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அவரை துதிக்க 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 ஒவ்வொரு நாளும் வெற்றி தான்.
அவரை துதிக்க 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 ஒவ்வொரு நாளும் விடுதலை தான். அவரை துதிக்க 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 நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் முடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ எத்தனை பேர் விரும்புறீங்க? தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்காக அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆமென். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா துதித்து பாடி மதிலை பிடிப்போம், தொடர்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க? தொடர்ந்து 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 செபிக்க 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 தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. நான் செபிக்க 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 எனக்குள்ளாராகவே ஒரு மாற்றம். நான் செபிக்க 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 என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எழுப்புதல், என் குடும்பத்தில் எழுப்புதல், என் ஊழியத்தில் எழுப்புதல், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல், என்னுடைய குடும்பத்தில். நேற்றுக்கு ஒருத்தவங்க சாட்சியாக சொன்னாங்க, இந்த பிரேயர் அட்டன் பண்றதுல இருந்து தேவன் எங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிதான மாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென். ஓ ஷதரவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கிறீங்களோ? நான் முடிப்பேன்னு சொல்கிறாரு. நடக்காதுன்னு நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க, நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் அவரால் முடியுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்திலையும் என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறாரு. இனி வருகின்ற காலங்களெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுகிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமைன்னு சொல்கிறீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, அவருடைய அன்பு பெரியது. ஓ, எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக பாதைகளை திறக்கிறவர், அவர் வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குறவரா. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். வனாந்திரத்தில் தத்தளித்து நிற்கும் போது, வனாந்திரமான சூழ்நிலையில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அவன் கூடவே இருக்கேன்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன நடக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். என்ன நடக்கும்? பாதை தெரியலையா, எங்க போறதுன்னு தெரியல. சில இடங்களுக்கெல்லாம் நம்ம பயணப்பட்டு போகும்போது சில நேரங்களில் 2 ரோடு பிரியும், 4 ரோடு பிரியும். அந்த 4 ரோடு பிரியும் போது எங்க போய் எங்க செய்யறதுன்னு தெரியாது. நமக்காக ஒரு மனிதனை அங்கே ஆயத்தம் பண்ணி வைப்பா, நமக்காக ஒரு வழி அங்கே ஆயத்தம் பண்ணி வைப்பா, நமக்கான நபரை அங்கே நிறுத்தி வைப்பா. எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்களா? எத்தனையோ பேர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கானதை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கான காரியத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் முடிக்க முடியாத அநேக காரியத்தில் தேவனுடைய அற்புதம் விளங்க போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. அண்ட சராசரத்தையும் படைத்தவ, அண்ட சராசரத்தையும் உருவாக்கினவ, பேர் சொல்லி அழைத்திருக்கிறவ உங்களோடு கூடவே இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் முடியாது, நடக்காது, செயல்படாது அப்படின்ட்டு. காலத்தை அறிந்தவ, காலத்தை முன்குறித்தவ, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னா, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறித்து அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் உங்களுக்காக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
எத்தனையோ சூழ்நிலை மத்தியில், முடிக்க முடியாத காரியத்தின் மத்தியில் அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே அன்பே என் ஆறுதலே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பு பொங்கி அந்த ஆராதனையில் அவரோடு கனெக்ட் ஆங்க பார்க்கலாம், அவரோடு கனெக்ட் ஆங்க பார்க்கலாம். அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறார் என்பது உண்மை, தேடி வந்தது உண்மை. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எத்தனை பேர் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையாக காணப்படுகிறது. பிரதர், சில காரியங்கள் என்னால் முடிக்க முடியல, ஜெயத்தை கொடுக்குறாரு. பிரதர், என்னால் சில காரியங்களை வந்துட்டு ஓவர் கம் பண்ண முடியல, பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியல, சில காரியத்தில் என்னால் ஜெயிக்க முடியல, சில காரியங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்குது, வாழ்க்கையில் சில காரியங்கள் என்னோட போராடி கொண்டு இருக்கிறது, ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியல. ஓ ராஷாதாரா பாரா, ஓ ரிதாரா பாரா ஷாதாரா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 நன்றி. உள்ளத்தின யாராவது நன்றி உள்ள இருதயமா இருக்கிறீங்க அப்படின்னா அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. புது வாழ்வு தந்தீரே, புதிய பலனை தந்தீரே. ஒரு அடி மாத்திரம் சொல்லிட்டு, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை. அந்த வார்த்தை தான் வாக்கு தத்தமா மாறுது பாருங்க. அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில அப்படியே உங்க வாழ்க்கையை மாத்துறதா பாருங்க. எஸ் டாடி, பிரசன்னத்துக்கு இல்லாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோம், மகிமைக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிறைய பேர் ஜெபத்தில் இருக்கிறீங்க, நிறைய பேர் உபவாசத்தில் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு வேளை, 2 வேளை, 3 வேளை நிறைய பேர் வந்துட்டு அதற்காக அர்ப்பணித்து, அதற்காக நீங்கள் செபித்து, உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக, தனிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் மறையணும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், அது மாத்திரமில்லை நாங்கள் செய்கிற வேலை, நம்ம செய்கிறதான தொழில், அதில் எல்லாத்துலேயும் ஒரு தேவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய தீர்மானத்தை கொடுக்கணும்னு சொல்லி, அது மாத்திரமல்ல சபைகள் பெருகணும், அதே நேரத்தில் ஆத்துமாக்கள் சபைகளை தேடி அதிகமாக வரணும், அதே போல் வந்துட்டு தேசம் எழுப்புதலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை குறித்து ஒரு ஜெபமாக நம்ம ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் கட்டாயம் பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் இன்றைக்கு நம்ம பாட போகிற வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. ஆமென். அவர் வார்த்தை என்ற இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு முழுவதும் நம்ம ஆராதனையில் அப்படியே நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். எடுத்து நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக இந்த பரமனின் பாதத்தில் 40 நாட்கள் வந்துட்டு தொடர்ந்து தொடர் உபவாசத்தில், தொடர் ஜெபத்தில், மற்ற காரியத்தில் இணைந்திருக்கிறதான உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் தேவனுக்குள்ளாராக நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யுங்கள். ஜபத்தினால முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா ஜபம் நம்முடைய காரியத்தை அசைக்க வல்லதாக இருக்கிறது. நம்ம முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது அதற்கு முன்பதாக சாத்தான் சேனையே நடுங்குகிறது, நரங்கமே அதிருகிறத்தக்கதாக எதில் இருக்குது அப்படின்னா ஜபத்திற்கான வல்லமையாக காணப்படுகிறது. அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த தனி ஜபம், தனியாக நம்ம தேவனோடு உறவாடுகிறது, தனியாக தேவனோடு இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் ஒரு வார்த்தையை கொண்டு இன்றைக்கு நம்மளை திடப்படுத்துவாராக. ஆண்டவர் யோசுவாவிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கலாம் தேவன் அவங்களுக்கு மட்டும்தான் தேவனா, நமக்கு தேவன் இல்லையா, அவங்க கூட தான் இருக்கிறாரா, ஏன் கூட இல்லையா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கேள்வியோடு வந்திருப்பீங்க. ஆண்டவர் என்கிட்டலாம் பேசுவாரா, ஏன் கூடலாம் இருப்பாரா? அன்றைக்கு சொன்ன அதே தேவன் அன்றைக்கு மோசேவோடு கூட இருந்தவர், அதற்கு முன்பதாக நாம் முற்பிதாக்களோடு கூட இருந்தவர், அன்றைக்கு வழி நடத்துறதான மோசே யோசுவாவோடு கூட இருந்தவர், தாவீது சாலமோனோடு கூட இருந்தவர், அன்றைக்கு அக்கினி சூளைக்கு நடுவில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்தவர், சிங்க கெபிக்கு தானியேலுக்கு கூட இருந்தவர், இன்றைக்கும் நம்ம கூடவே இருக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஏன் இதை ஆண்டவர் இந்த இடத்துல மோசேவோடு கூட இருந்தது போல என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் மேலே அப்படியே படிச்சிங்க அப்படின்னா, அதே பக்கத்தில் மேலே 8ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்க கொண்டாடின நாட்கள் முடிந்தது. இப்போ ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்திருக்காங்க. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இவ்வளோ தூரம் எங்களை நடத்திட்டு வந்திருந்த மோசேவை ஆண்டவர் எடுத்துட்டாரு. இன்னைக்கு நாங்கள் அடுத்ததாக யாரை பார்க்க போறோன்னு தெரியல. நாங்கள் நம்பிட்டு இருந்ததான மோசே இப்பொழுது காணா போயிட்டாரு. நம்பிட்டு இருந்ததான ஒரு காரியம் எல்லாமே முடிஞ்சு போன சூழ்நிலையா இருக்கு. இதற்கப்புறம் எங்களுக்கு யார் இருக்கிறா? சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம், இவங்க மூலியமாக அவங்க மூலியமாக அவங்கள்ட்ட ஆண்டவர் சில காரியத்தை எடுத்துட்டாரு. நான் நம்பிட்டு இருந்த மனிதர்கள் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க. இதற்கப்புறம் நாங்கள் யாருக்கிட்ட போய் நிற்போம்? யோசுவா அதை தான் கதறாரு. நானே ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யறது, என்ன பண்ணுறது, எதிர்காலத்தில் நான் எங்கே போய் நான் நிற்கிறது, என்ன செய்ய போகிறேன், ஒன்றுமே புரியலை. என்ன செய்கிறேன்னு எனக்கும் தெரியலை. தெரியாதனால ஒன்றும் என் மண்டைக்குள்ளார ஏறாதனால ஒன்றும் எனக்கு என்ன செய்யலை, புரியலை.
இப்போ அந்த புரியாத காரியத்தில் போய் நிற்கிறான் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, இப்போ ஜனங்களை நடத்தணும், ஒன்றும் தெரியல. இவ்வளோ தூரம் மோசே இருந்தார், பக்காவாக போயிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் யார் என் கூட இருக்கிறா? ஆண்டவர் சொல்றாரு, மோசேவோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். ஏமே, நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் என் கூட இருக்காரா? ஐயோ, நான் அங்கே தானே இருந்தேன், இதை நம்பிட்டு இருந்தேன், அந்த மனிதர்கள், அந்த பொருள், அந்த அமைச்சர், அவங்க எல்லாரையும் நான் நம்பிட்டு இருந்தேன். அடுத்து என்ன, எங்கே போய் நம்புறது? நீ யாரையும் நம்பாதரா, அழைச்சவர் நான் உன் கூடவே இருக்கேன்றாரு. ஏமே, அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனை உனக்கு முந்திருவேன். ஏன்னா இந்த மக்களை பற்றி தெரியும் பாருங்க. இந்த மக்கள் திடீர்னு சொன்னாங்கன்னா உடனே கோபப்பட்டு எழும்பி நின்றுவாங்க, உடனே வந்துட்டு எதிர்த்து நின்றுவாங்க, உடனே நீயா நானான்னு போட்டி போட்டு வந்து நின்றுவாங்க. அப்படி போட்டி போட்டு நின்னாலும் சரிதான், ஆனா உனக்கு முன்னாடி எவனுமே வந்து நிற்க மாட்டான். ஒருவேளை மோசைக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கலாம், மோசைக்கு முன்னாடி கோராவின் புத்திரர்லாம் வந்து நிற்கிறாங்க, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை சொல்றாரு, உனக்கு முன்னாடி எவனுமே நிற்க மாட்டான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தனிமையிலே துணை நின்றி நன்றி ஐயா, தாயை போல் தேற்றினி நன்றி ஐயா. அடுத்து வாழ்க்கையை இருட்டா கிடக்கு, எங்க போய் நிக்க போறேன்னு தெரியல. மோசேவும் போயிட்டாரு. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை. வார்த்தை வார்த்தை வார்த்தை, என்ன வார்த்தை? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனை உனக்கு முன்பாக நிற்க முடியாது, ஒருவனை ஒரு பயில நிற்க முடியாது பாரு. ஏன்னா உன் கூட நான் இருக்கேன். உங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை குறித்தெல்லாம் நிறைய யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்களா? ஐயோ, அவங்க வந்து நின்றுடுவாங்க, இவங்க வந்து நின்றுடுவாங்க. அவர் கூட இருந்தால் எவனுமே வந்து நிற்க மாட்டான். பிசாசு ஓடியே போயிடுவான். உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா மனிதர்களும் ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா அப்பா அவங்க கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கா? கர்த்தர் கரம் உங்க கூட இருக்கா? கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்க கூட இருக்கா? எதை குறித்தும் கவலைப்படவே படாதீங்க. கடுகளவு கூட பயமே வேண்டாம். ஏன்னா கடலை பிளக்க செய்தவ நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறா. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்கள. ஏமே, யோசுவா அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கிட்டு முதல்ல போறான் பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கர்த்தர் 2வது வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல திரும்பவும் சொல்றாரு பாருங்க, உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். முதல்ல சொல்றாரு, ஒருவனும் உன்கிட்ட வரமாட்டான், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன் கூடவே இருப்பான் அப்படின்றாரு. 2வது என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். வார்த்தை அப்படியே போகுது, அவனோடு டிராவல் பண்ணுது, அவனோடு நடக்குது, வார்த்தை அவனோடு பேசுது. ஆண்டவர் டே சோர்ந்து போயிடாத அப்படின்னு தூக்கிட்டு வார்த்தையை கொடுக்கிறாரு பாருங்க. 1000 பேர் ஆறுதல் சொல்லலாம், 1000 பேர் அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் உங்களை ஒன்று தான் நடத்தும், அப்பாவுடைய வார்த்தை மட்டும்தான் நடத்தும். 1000 பேர் நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லலாம், 1000 பேர் வந்துட்டு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு உட்காந்துட்டு யோசனை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும்தான் வேலை செய்ய, என்ன அப்படின்னா அப்பாவுடைய வார்த்தை மட்டும்தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
ஆண்டவர் சொல்ற, யோசுவா பயப்படாதடா, அவன் கூட இருக்கேன்டா, உன்னோடு நான் இருக்கிறேன்னு. இஸ்ரவேல் இப்ப என்னன்னா, இவங்களோட கேள்வி என்னன்னா, மோசேக்கு அப்புறம் யாரு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அவங்க துக்கம்லாம் அனுசரிச்சு நான் தான் உன்னை ஏற்படுத்தினேன். ஆனாலும் கொஞ்சம் அதிருப்தியாவே இருக்கிறாங்க பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கிறாளா, நீலாம் பெரிய ஆளா, உன்னை கொண்டு ஆண்டவர் செய்திருவாரா? நாங்க பார்க்காத மனுஷனா, நாங்க பார்க்காத படிப்பா, நாங்க பார்க்காத ஞானமா, நாங்க பார்க்க நான் யாரு தெரியுமா? நீலாம் இன்னைக்கு வந்தவன், நேத்திக்கு மலையில முளைச்ச காலம் ஒன்ன கொண்டா. இப்ப இஸ்ரவேலுக்கெல்லாம் இவன்லாம் ஒரு ஆளா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் உன்னை சாதாரணமா பார்த்துட்டு இருக்கிறாங்கடா யோசுவா, ஆனா நான் மோசேவோடு இருந்தேன்றதுக்கு அடையாளத்தை எப்படி கொண்டு வரேன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்ய போறேன்? மேன்மை செய்ய போறேன். ஏன்னா நேரம் அதிகமாக இல்லை, அதனால நான் கடந்து போறேன். வார்த்தை 3:7 சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். யோசுவா இல்ல 14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன நடக்குதுன்னா, 3:7 வார்த்தை வருது, 3:7 வாக்குத்தத்தம் வருது, 4:14 வார்த்தை நடக்குது. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. அவன் காலை வைக்கிறான், யோர்தான் பிளக்குது. வார்த்தை வருது, யோர்தான் பிளக்குது. வார்த்தை 4:14 நிறைவேறுது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா நடக்க கூடாததெல்லாம் நடக்கும், பிளக்க கூடாததெல்லாம் பிளக்கும், முடிக்க முடியாததெல்லாம் முடியும், நிறைவேற முடியாததெல்லாம் நிறைவேறும். ஏன்னா வார்த்தையை கொடுத்தது அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பவம் நடக்கிறது முன்னாடியே வார்த்தை வந்துடும், சூழ்நிலை வரதுக்கு முன்னாடியே வார்த்தை வந்துடும். இவனுடைய எதிர்பார்ப்பு எப்படா யோர்தானை தாண்டறது, யோர்தானை எப்படி கடக்கிறது, யோர்தானை எப்படி நம்ம முடிக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை என்ன கொடுத்துருக்கேன், வார்த்தை என்ன கொடுத்துருக்கேன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒன்ன நான் மேன்மைப்படுத்துவேன்டா. கொடுத்த வார்த்தைய அவன் சொல்லிட்டு போறான் பாருங்க. இந்த கல்லெல்லாம் ஏன் வச்சிருக்கேன்னு உன் பிள்ளைகள்லாம் வந்து திரும்ப கேட்பாங்க. அப்ப என் கூட யார் இருந்தாருன்னு நீ சொல்லணும். ஒரு அற்புதமே அடையாளமா மாறுது, அற்புதமே சரித்திரமா மாறுது. உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதான அற்புதங்கள் எல்லாம் மற்றவர்கள் காலம் கடந்து பேசும்பொழுது அது சரித்திரமாக மாற போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஏமே 4:14 வாசிக்கிறாரு. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ரைட்டு. இரண்டாவது, ஆண்டவர் அவன் கண்களுக்கு முன்பாக பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறாரு பாருங்க. ஆமென். வார்த்தையை கொடுத்துட்டாரா? வீட்டில் இருந்து இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, வார்த்தையை கொடுத்துட்டாரா? வார்த்தையை கொடுத்துட்டார் அப்படின்னா அதை நிறைவேற்ற வரைக்கும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆமென். ரெண்டாவது ஒரு சம்பவத்தில் திரும்பவும் டவுன் ஆயிடுறான், திரும்பவும் உட்கார்ந்துடுறான். வார்த்தையை கொடுக்குறாரு, ஓடுறான், ஆனால் உட்கார்ந்துடுறான் பாருங்க. இப்ப 6ஆவது அதிகாரத்துல 2வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதில் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு முன்பாக இப்ப யோர்தானை கடந்துட்டோம். இப்ப துதித்து பாடி மதிலை
தொடர்ந்து பாடி எரிகோவை என்ன செய்ய போறோம்? பிடிக்க போறோம். ஆமென். அப்போ சம்பவம் என்ன அப்படின்னா, எரிகோ கிட்ட வந்த உடனே ஐயோ இவ்வளோ பெருசா இருக்கு, என்ன நடக்க போகுது, இவ்வளோ பெரிய காரியமா இருக்கு, என்ன செய்ய போகுது? ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அந்த ராஜாவும் யுத்த வீரர்கள் கையில் கொடுப்பேன். இப்போ நடக்கல, நடக்கிறது முன்னாடி வார்த்தை வருது பாருங்க. ஹலோ, சம்பவம் நடக்கல, ஆனா வார்த்தை வருது. இப்ப எரிகோவை பார்க்க தான் செஞ்சாங்க, இன்னும் பிடிக்கல, ஆனா வார்த்தை வந்துருச்சு. இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காது உங்க வாழ்க்கையில, நான் சொல்றேனே ஒண்ணுமே நடக்காது, ஆனா வார்த்தை வந்துடும். இன்னைக்கு அதான் பேசிட்டு இருக்கிறேன். எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அதை சொல்லுவாரு, ஆனா நடந்துரும். எப்படி நடந்துரும்? வார்த்தை வந்துருச்சு. வார்த்தை அனுப்பிட்டாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, நேரம் இல்லை அதனால விலக்கி சொல்ல முடியல. 6:2 சொல்றாரு, எப்பா நான் உனக்கு கொடுப்பேன்ட்டு. 6:27 கொஞ்சம் படிச்சிருங்களேன். 6:27 இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. தேசமெங்கும் பரவிற்றான். என்ன நடந்துச்சான்? வார்த்தையை கொடுத்தாரு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கூட இருக்கேன்னு சொல்றாரு. நீ பயப்படாதே யோசுவா, கலங்காத, நான் கூட இருக்கேன்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல்லாம் உன்னை அவமானப்படுத்திட்டு இருந்தான் பாரு, உன் கூட இருக்கிறவனே உன்னை ஒரு மாதிரியா சீ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் பாரு, அவன் உன்னை பார்த்து மகிமைப்படணும், அவன் முன்னாடி உன்னை உயர்த்துறன்றாரு. மூணாவதா சொல்றாரு, டேய் உன் கூட இருக்கிறன்றத உன் கூட இருக்கிறவன் மட்டும் பார்க்கக்கூடாது, அவன் உன்னை பகைக்கிறவன்லாம் பார்க்கணும் அப்படின்றாரு. கூட இருக்கிறவன் மட்டும் பார்க்கல, அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற எரிகோனோட ராஜா ஆண்டவர் இவன் கூட இருக்கிறான்ற கீர்த்தி இந்த உலகம் முழுவதும் பரவிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தா அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. ஏன் தேவன் அவன் கூட இருந்தா. தேவன் உங்க கூட இருக்கிறாரா? தேவன் உங்க கூட இருக்கிறாரா? தேவன் வார்த்தை உங்க கூட இருக்கா? நம்புங்க, 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 நம்புங்க. நம்புனா போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கவனிங்க, இப்போ நம்பி ஓடிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு பிரேக் நடக்குது. வார்த்தை அனுப்புறாரு, நம்புறாங்க, எல்லாம் நடக்குது. சொல்லுங்களேன், வார்த்தை அனுப்புறாங்க, எல்லாம் நடக்குது, ஓடுறாங்க. இப்ப 7வது அதிகாரத்தில் வந்தோடனே ஒரு ஸ்பீடு பிரேக் அடிக்கிறாரு. என்னடா அது, நல்லா ஓடிட்டு இருந்த குதிரை திடீர்னு கொஞ்சம் சைடு வாங்குது அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். துரோகம் பண்ணிட்டாங்க. எப்படி எனில் யூதா கோத்திரத்து
சேராகுடைய குமாரனாகிய ம் சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் ஆ சாபத்தீடாததிலே ம் சிலதை எடுத்துக்கொண்டான். ஆ ஆகையால் ஆ இஸ்ரவேல் புத்திரர் மேல் ஆ கர்த்தருடைய கோபம் மூண்டது. கோபம் மூண்டது. 2வது வசனத்துல பார்க்கலாம். யோசுவா எரிகோவிலிருந்து ஆ பெத்தேலுக்கு கிழக்கேயுள்ள ஆ பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றார். வேவு பாருங்கள் என்று சொன்னான். அந்த மனுஷன் போய் ஆ ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து ஆ அவனை நோக்கி, ஆ ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஆ ஏறக்குறைய 2000-3000 பேர். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏறக்குறைய 2000-3000 போய் போனா ஆயி அடிச்சிடலாம்டா. யோசுவா கவலைப்படாதப்பா, நம்ம போவோம். என்ன செய்யலாம்? ஆயே நம்ம கையில பிடிச்சிடலாம். ஒரு அட்டியில் அட்டிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம் யோசுவா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 5ஆம் வசனத்துல ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். வெட்டி போட்டு இவங்க முகம் குப்புற எப்படி ஒடிவாடுறாங்க அப்படின்னா, 8ஆம் வசனத்துல ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? என்ன நடக்குது? யாராவது அதிகாரம் வரைக்கும் வார்த்தை வருது, வாக்குத்தத்தம் வருது. யோசுவா போறான், தனியா இருக்கிறான், ஆண்டவர் கூட இருக்கிறாரு, எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறான், யோர்தானா காலை வைக்கிறான், பழக்குது, எல்லாம் நடக்குது. அடுத்து போறான் எரிகோவை சுத்துன்னு சுத்துற காரியங்கள் எல்லாம் செதறுது. 7வது அதிகாரத்தில் வந்த உடனே கொஞ்சம் பிரேக் ஆகுது. சில நேரத்தில் நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து நிற்கும் வண்டி. 6 மாதம் ஆள் அடையாளம் இல்லாமல் போயிடுவாங்க பாருங்க. என்னன்னா, சாபத்துக்கீடானதை என்ன செஞ்சிட்டானா, இஸ்ரவேல் புத்திர சாபத்துக்கு துரோகமா. என்ன துரோகம்னா, தேவனுக்கு தேவையில்லாத சிலதை எடுத்துக்கொண்டான். அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் டைம் இருந்தா. ஆனால் தேவனுக்கு பிரியம் இல்லாதவன் வச்சுக்கிட்டனால கர்த்தருடைய கோபம் உண்டாயிடுச்சு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் சில காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காதது இருக்கும் பாருங்க. தேவனுக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சில உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சில காரியத்தை அதை செயல்படுத்துவாங்க. ஏன் ஆசீர்வாதம் தடையாக இருக்குது? தேவன் நல்லா கொடுத்துட்டு திடீர்னு ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா, சிலதை புடுங்க வேண்டியதை புடுங்கிடு, எடுக்க வேண்டியதை எடுத்துரு, துரத்த வேண்டியதை துரத்திடு, உடைக்க வேண்டியதை உடைச்சிரு, பிக்க வேண்டியதை பிச்சிரு. பாருங்க, நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, நல்லா போயிட்டு இருந்தா ஆமை குறுக்க போந்துருச்சு அப்படின்னு வாங்கி. நல்லா போயிட்டு இருந்த எவனோ ஒருத்தன் உள்ளார சில காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா. இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யறாங்கன்னா, தூக்கிட்டு வந்து உள்ளார வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இப்போ கதறான் யோசுவா, ஆண்டவரே ஏன்பா முதுக காட்டினாங்க? நாங்கெல்லாம் நெஞ்சை நிமித்திட்டு போயிட்டு இருந்த கூட்டம், இப்போ முதுக காட்டிட்டு ஓடி வரோமே. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாங்க, நெஞ்சை நிமித்திட்டு போனாங்க, அடிச்சாங்க, யோர்தானை கடந்தாங்க, எரிகோவை பொளந்து கட்டினாங்க. இப்போ சாதாரணமாக போய் ஜெயிக்க வேண்டிய ஆயி பட்டணத்தை சாதாரணமாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இன்னைக்கு முடியலையே. ஏன்? தேவையில்லாததை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதுனால, தேவையில்லாததை எடுத்து தூக்கி சொருவிக்கிறனால, தேவையில்லாத நபர்களை தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிறனால. சாதாரணமாக பிடிக்க வேண்டியது. இப்போ 20ஆம் வசனத்தில், அப்போது ஆகான் யோசுவாக்கு யோசுவா கேட்குறான், அவனை பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டி கேட்குறான், என்னடா செஞ்ச அப்படின்னு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கேட்குற, நீ அவருக்கு விரோதமாக எதுவுமே ஒழிக்காத. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கேட்குறான். யோசுவா போராடுறான். அப்போது ஆகான் யோசுவாவுக்கு மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனுக்கு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன்.
என்னென்ன எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. பாபிலோனு சால்வை, 200 வெள்ளி செக்கல், அது இதுன்ட்டு எல்லாத்தையும் கூடாரத்தில் போய் பாபிலோன்னாலே நமக்கு தெரியும் தேவையில்லாத காரியம். பாபிலோன்னாலே ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறதான ஜனங்கள், விக்கிரகங்கள், அதனுடைய சால்வை, அது பயன்படுத்துகிற பொல்லு, தேவன் தீட்டுன்னு ஒதுக்கி வச்சது, தேவன் வேணான்னு ஓரம் கட்டி வச்சது தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டான் கூடாரத்தில். வெளியே வச்சானா என்னன்னு தெரியல, அவன் கூடாரத்தில் வச்சிருக்கான் பாருங்க. ஆண்டவர் தாபரிக்கிற ஸ்தலத்துக்குள்ளார போய் வச்சிருக்கான். தேவையில்லாததை கொண்டு போயிட்டு ஃபோனில் வச்சிருந்தாலும் சரி, தேவையில்லாத கொண்டு போயிட்டு வாழ்க்கையில் சொருவினாலும் சரி, முதுகை காட்டிட்டு தான் ஓடி வரணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப வார்த்தை, திரும்ப 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 அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 25ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்னன்னு அவன்கிட்ட பார்த்து கேட்டுட்டு, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்போது இஸ்ரவேலர் அவன் கல்லிருந்து அவனோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்க. அவனை காலி பண்ணிட்டில, தேவையில்லாததை உன் வாழ்க்கையில் தூக்கிட்ட, திரும்ப நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்துக்கு மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனங்களையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் சொல்றாரு. திரும்ப ஒரு வார்த்தை, தேவையில்லாததை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தேவை உள்ளவர் உங்களுக்கான தேவையை நிவர்த்தி பண்ண வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். திரும்ப வார்த்தை வருது. திரும்ப வார்த்தை வந்து அவனை மீண்டுமாக, கலங்காத, ரைஸ் அப் ஜோஷுவா, ரைஸ் அப், நீ எழுப்பு, ஆயி போட்டனதை உன் கையில் கொடுப்பேன். அந்த வசனத்தை படிச்சுட்டு நான் முடிக்கிறேன் பாருங்க. வசனத்தை படிங்களேன். 18:22. 18ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 18. ஆசிங்க 8:18. அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயுக்கு நேராக நீட்டு, ஆயுக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ரைட்டு. அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை, 22 படிங்களேன், பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சில இப்புறத்திலும் சில அப்புறத்திலும் இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து கவனிங்க, யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். வசனம் வேலை செய்யுது, வார்த்தை வேலை செய்யுது, வாக்குத்தத்தம் வேலை செய்யுது. திரும்பவும் ஆண்டவர் ரைஸ் அப், பரவாயில்ல, ஒன்றது உள்ளதை நீ எடுத்துட்ட, திரும்ப நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆய நீ திரும்பி எந்த இடத்துல நீ முகத்தை காட்டாம நீ முதுக காட்டிட்டு உன் ஆள் ஓடி வந்தாங்களா, திரும்ப 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 போ. நீ திரும்ப போகும்போது ஒரு அற்புதம் நடக்கும். நீ திரும்ப போகும்போது அதிசயம் நடக்கும். ஏன்? வார்த்தையை திரும்ப கொடுத்து அனுப்புனாரு. நீ திரும்ப ஆயி பட்டணத்துக்கு போ, அந்த ராஜா உன் கையில் கொடுப்பேன்னு. இப்போ 8:22 அவர்கள் எல்லாரும் சுத்து போட்டு பிடிச்ச உடனே இவங்களால ஓட முடியல. இப்போ வசமா இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கும்போது யோசுவாவுடைய நாட்கள் முழுவதும் அவன் கர்த்தருக்காக நான் நின்றதுனால, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதுனால, கர்த்தரை மட்டும், அதனால தான் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் சேவிக்க மனதாக இருக்கிறீங்களா? நாங்கள் ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம், ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் நம்புவோம், ஆண்டவர் மாத்திரம் முன்னுரிமை கொடுப்போம், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் எல்லாமே செய்வோம். ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி, ஓ ஷதரபரா ஓடிதர ஷதரா
வார்த்தையை கொடுத்துட்டாரா? வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற ஒரு மன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. யோசுவா எலும்பு, யோசுவா ரைஸ் அப், எலும்பு. பரவாயில்ல, ஒருத்தன் தானே எடுத்துட்டு வந்துட்டான், தப்பு பண்ணானா, போட்டு தள்ளிட்டில, முடிஞ்சிச்சுல. சில காரியத்தை ஆண்டவர் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திரும்ப 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 உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. தேவையில்லாததை எடுத்துட்டிங்கன்னா அவர் உள்ளார வந்துடுவார். தேவையில்லாத நீங்கள் தூக்கி விட்டேஞ்சிட்டிங்கன்னா திரும்ப வந்துட்டு அவர் வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்படியே கண்களை மூடிதே என்னுடைய சமூகத்தில் நம்முடைய அபிஷேகத்தின் கரமங்களோடு கூட இருக்கட்டும். இந்த 4வது நாளில் பரமனின் பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள்கிட்ட இருக்க வேண்டியதை நாங்கள் தூக்கி போட்டோன்னா, உமக்கு பிரியமில்லாத நாங்கள் எடுத்து போட்டோன்னா, நீங்கள் எங்களுக்காக வேலை செய்வீங்க. இந்த பிரசன்னத்துக்குள்ளார எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. தாழ்த்தி விரும்பிக்கிறோம், செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாக இதில் கலந்து கொண்டிருக்கிற, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட இருந்து வழி நடத்துவதாக பிரசனத்தினாலே எங்களை முடிக்கணும். தாழ்த்து விரும்புகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆன்லைனில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கான நான் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய காரியத்தை எங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மற்ற காரியங்கள் மூலமாக தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். யோசுவாவோடு கூட இருந்தவர் உங்களோடும் கூட இருக்கிறார்.